பயிற்சி உதவி இயக்குனர் புலி படத்தின் டீசரை அரையும் குறையுமாக இணையத்தில் லீக் செய்துவிட்டாலும் படத்தை வாங்கிய சோனி மியூசிக் வெளியிடப்பட்டிருக்கும் டீசர் தான் சரியான சவுண்ட் மற்றும் பிக்சர்ஸ் குவாலிட்டியில் இருக்கிறதா. டீசர் வெளியான 45 நிமிடங்களில் 6 லட்சம் பேர் பார்த்து முடித்து விட்டார்கள். இந்த செய்தியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது 60 லட்சமாக தாண்டியிருக்கலாம். எல்லாம் இருக்கட்டும், புலிப்பட டீசர் எப்படி என்றால், முதல் ஷாட்டில் சாரட் வண்டியில் வருகிறார். அதைத் தொடர்ந்து வரும் காலாட்படை, அவர்களை வழிநடத்தி வரும் சுதீப், ராணியாக இருக்கும் ஸ்ரீதேவியின் கோட்டை காண்பிக்கப்படுகிறதா. அந்த கோட்டையின் அமைப்பு ஒரு வில்லி ராணியின் கோட்டை போல் பார்க்க படுபயங்கரமாக தோற்றத்துடன் இருக்கிறதா. அரக்கத்தனமான டிசைன் கொண்ட ஒரு அரியணில் இருந்து ராணியாக இருக்கும் ஸ்ரீதேவி எழுந்து வருகிறார். அவரது கோட்டைக்குள் ஊடுருவி விட்ட சுதீப் தனது முகத்தை மறைத்திருந்த ஹெல்மெட்டை கழட்டுகிறார். அவரை பார்த்து வில்லத்தனமாக புன்முறுவல் பூக்கிறார் ஸ்ரீதேவி. அடுத்த காட்சியில் காட்டுக்குள் பதுங்கியிருக்கும் விஜய் புலி மாதிரி பாய்ந்து வந்து வால் சுட்டுகிறார். அடுத்து ஸ்ருதிஹாசனுடன் ஆடுகிறார். அடுத்து அன்சிகா முகம் காட்டிவிட்டு போகிறார். இப்படி இருக்கும் டீசர் ஒரு விஷயத்தை உறக்க சொல்கிறதா. அரச கதை, சரித்திர நாவல் படிக்கும் நிகழ்கால விஜயின் பார்வையில் இருந்து கற்பனையாக வருகிறதா அல்லது களமே கற்பனை சரித்திரம் தானா என்பதுதான். ஆனால் படத்தின் செட், கிராபிக்ஸ் ஆகியவற்றின் தரம் சொல்லிக் கொள்ளும்படி இல்லாததை குறிப்பிட்டே ஆக வேண்டும். டீசர் இப்படி இருக்க, புலி படம் பற்றி அதன் தயாரிப்பாளர்களில் ஒருவரான ஷபு தேவின் தனது ட்விட்டரில் ஒரு தகவலை போட்டுள்ளார். அதில் ஹாலிவுட் நடிகர் ராஸ்க்ரோ நடிப்பில் வெளியாகி பல ஆஸ்கர்களை வென்ற கிளோயோட்டி படத்தை போல் ஆக்ஷன் காட்சிகள் நிறைந்த படமாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதை கொஞ்சம் கணக்கில் எடுத்துக் கொள்ளலாம்.